பேருமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபரை கலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் MM ராஜா அவர்களே, அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய வீடியோ நண்பர்களே, உலகத்தின பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறை கிடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்போர் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புகிற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். இப்ப 6 அடி நிலம்லாம் சொந்தம் கிடையாதுன்னு அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் அவன் வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தரை வணங்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தாம் பட்டினி கிடந்து தாம் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதுட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை போற்றும் விதமாக இந்த இடம் மிகவும் சிறப்புக்கிடமாக இருக்கிறது. பொத்துக்குழுகு பூஞ்சோலைகளும் புஞ்சு விழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடு வாறுகளும் பாடிக்குழாவுடைய பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிழ அருவி, சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் தாய்ப்பாலில் தீரம் கண்டு தாளாட்டு தமிழை கண்டு, தாய்ப்பாலில் வீரம் கண்டு தாளாட்டு தமிழை கண்டு, உன்னவை இருக்க கண்டு உள்கவழி நிற்க கண்டு பெண்களுக்கு பேரொட்ட அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் அல்லவோ.
அவளால் தான் நினைவுகளாகும் எண்ணம் என்னவோ அது உன்னிடத்தில் ஆதரித்த பாடம் அல்லவோ வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே இப்படி தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? பெரிய கொள்ள கூட்டம் உள்ள நடக்க மாட்டிருக்கேன். குயில் பாட்டு ஆஹா காலி பண்ணிட்டீங்களே. அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத உலகம் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த சந்தன சோலையிலே எப்படி செந்தமிழ் கவிவார்கள் என்று செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கள்ளி கள்ளி தேரில் வந்தது கள்ளி செம்மணி மேகம் தூதுவனாக எல்லிடம் சேர்த்தது உன்னை கள்ளி எல்லிடம் சேர்த்தது உள்ளே இப்படி இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கூடிய இந்த வள்ளிக்கு மீனாட்சிக்கு நாம் நவரத்னங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுமுமா ஏறிக்கிறது இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான், சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று விட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தந்தையும் ஆஹா
நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது? நகவேலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சொல்லை இந்த பிள்ளை எப்படா கரை சேர்க்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது, எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கணும். சரி போனா போட்டோம், நம்ம பிள்ளைய வச்சு வாழப்புறம் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வேந்தறியா அதுக்கும் 10 தடவை நடக்க விடுவேன். அப்படி கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம்டுவேன். என்ன நொங்கு வண்டியா? நொங்கு வண்டியை கூட இனிமேல் போகக்கூடிய காலத்தில் பார்க்க முடியாது. பெரிய வண்டி தான் வேண்ட முடியும். மாட்டு வண்டியா? மாட்டு வண்டியும் பார்க்க முடியாது. அது என்ன வண்டிப்பா? ராயல் என்ஃபீல்டு. ஆமா, 1,80,000 ரூபாய். அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு மொத்தத்துக்கு 4 லட்சத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? 2 பேர் போறோம்னா 5 பேர் கட்டிட்டு போவேன். அது சும்மா போக மாட்டாங்க, மது மயக்கத்துல போறது. ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுமா, ஏமா மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். ஆமா, வாங்கி வச்சிருந்தா முருக்கா சாப்பிட்டு 3001 5001 மணி போட்டு சாப்பிட்டு போவேன். சரக்கே இல்லை அப்படின்னா என்ன செய்வேன்? அவன் கொண்டு வந்த காசுக்கு அவனே சாப்பிட்டு ஒன்னும் மொய் போட மாட்டேன், ஒண்ணு போட சோத்தி இந்த விட்டு சும்மா போயிருவேன். ஐயோ, இதை பிடிச்சி எவ்வளவு விம்சை. ஒரு கெட்ட விஷயத்தை போனா அங்க என்ன பண்ணுவா? பணத்தோட பணமா படத்துக்கு பணத்தவே தூக்கூடாம பிரச்சனை விடுவேன். டேய், நான் தானே சொந்தக்காரன், நான் தானே முதல்ல துணி போடுவேன், அவன் நல்லா இருக்கும்போது அதை நல்லது உள்ளதை வாங்கி கொடுப்போம்னு அப்ப நினைக்க மாட்டேன். கடைசியில போய் நான் தான் சொந்தக்காரன் சொல்லி அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரத்தினமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், பெண்ணுக்கு என்னகையும் தேவையில்லை, புன்னகை ஒன்னிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், 20 கூட மரங்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு மீனாட்சிக்கு மாலையாக சுட்டினால் எப்படி இருக்கும்? சுட்டி பார்க்கலாமா? Yeah.
மலர் சூட்டும் பொழுது இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது வெளிகளை பார்க்க கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகள் வந்து காட்சி தருகின்றது. நெற்று பலகை போன்றிருக்கின்றது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ கோவை பழம் போன்று சும்மா செக்கு செவேர்ந்து சிவந்தழகாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் எண்ணி பார்க்கலாமா? அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கள்ளி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக மீனாட்சியில் நினைவாக கண்கள் யாவும் மயங்குதம்மா மீனாட்சியில் நிறைவாக மீனாட்சியில் நினைவாக அரைக்க வந்திருக்கேன். காட்டுக்குள்ள இருக்கேன், அப்படிதான் இருப்பேன். என்ன அரைக்க வந்திருக்கேன்? ஞான முதல்வனே உன்னை முழு முதல் ஏப்பா
போகுதுன்னு வந்தேன். ஆமா போதும் அங்க பொசுக்குன்னு ஓடியாரே. யார் வராது வராது நான் வந்தேன். வேடவரே விடிய காலை முகரையில முடிச்சிருக்கீங்களே. மருந்து குடிக்கிற மாதிரி ஆனா உன் வாயும் தட்டி முடிச்ச வாயா இருக்கும் போல. முகரே ஓடி முண்டை அப்படியே முதல்ல சொன்னா அப்படியே ஒருத்தன் ஆக்சிடென்ட் கிடந்தேன். எப்ப வந்திருந்து இந்த ஒரே ட்ரெஸ் என் முண்டை தைக்க கொடுத்துருக்க முண்டா வர நம்ம வாசி பண்றதுல இருந்து மாத்த முடியும். ஒரே உன் ஜவுரியத்தை மாத்த முடியும். நீ வாசிக்கிற சம்பளம் கேக்குறீங்களா? ஊர் வரி காசுடா. நிலைக்காத. சம்பளம் கேட்கலையா? அது சொல்றது கேளியா? மறுபடியும் போகுதுன்னு வந்தேன். பொசுக்குன்னு அங்க இருந்து வந்தேன். நீ யாரியா? ஆமா ஏன்னா பாரத நான் விழுந்து கடிச்சு விடுவேன். சப்புன்னு கொடுத்துருவேன். நான் விழுந்து கடிப்பேன். ரொம்ப மப்பா பேசக்கூடாது. ரொம்ப நீங்க செப்பா பேசக்கூடாது. இந்த குழப்பா பேசுறவள என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட திமிரா பேசுறவள ஆகாது. சரியில்லையே உன் பார்வை. என்ன உங்க பார்வை சரியில்லையே. குடுக்குற உடுப்புல உனக்கு வடின்னு வேறுவேன். உங்களுக்கு கொடுக்குற உறுப்புல உங்களுக்கு எங்கிட்டு வடியும் தெரியாது. காலையில உனக்கு தீர்வை. காலைல தீர்வு வந்து நீ சோந்தேனா அந்த குளிருக்கு போத்துட்டு வரும் போர்வை. ஆமா நீங்க போத்துறா அப்புறம் இடம் கண்டா வருவேன். ஏய் என்ன என்ன சடங்கியா நாங்கள் ஆள் தானே. போதும் அங்க இருந்து பொசுக்கணும். நீ யாரியா முத? நீங்க யாரு? வந்தது ஏட எது? நீ யாருன்னு கேட்டா என்ன? ஓரம் சொல்றியா? ஆமா அத்தாச்சி இருக்காயா? அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி யாரையா வச்சிருக்கா? பத்தாயா சரியான பாரு கை நிட்டுங்க. அத்தாச்சி என்கிட்ட இருக்கு. அத்தாச்சி யாரை வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன். விளங்கும்டா குடும்பம். என்ன அண்ணன் முன்னாடி அத்தாச்சியவா? அதுக்கு முன்னாடி யாரையா வச்சிருந்தா? அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு அத்தாச்சி. ஆமா அதுக்கு முன்னால எங்க அப்பா வச்சிருந்தாரு அத்தாச்சி. ஆமா அதுக்கு முன்னால எங்க தாத்தா வச்சிருந்தாரு. இப்ப யாரு வச்சிருக்கா? இப்ப நான் வச்சிருக்கேன் அத்தாச்சி. ஆமா அண்ணன் நீ முன்னாடி சொல்றது ஏய் நான் என்ன கேக்குறேன் உனக்கு புரியுதா இல்லையா? இந்த இடத்துக்கான ஆதாரம் செம்பு பட்டா. அட்டாச்சின்னு சொல்லக்கூடிய பட்டாவை கேக்குறேன். பட்டா என்கிட்ட. சரி அது செம்பு பட்டா தானே? ஆமா சாதாரண கிடையாதுல. ஆமா செம்பு பட்டா. அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தால் எம்பட்டா. அப்ப அதுவே என்கிட்ட இருந்தா ஊம்பட்டா இல்லப்பா. ஆறு ஒன்ட்டா தான் புழு புழு இருக்கு. முண்டை முட்டை போங்கிட்டு. ஏய் என்னையா சொல்ற? ஆமா என்கிட்ட இருந்தா ஏன் போட்டா. உன்னிடம் இருந்தால் ஏன் போட்டா. அதுவே என்னிடம் மாறி இருந்தால் உம்பட்டாண்டே. உங்க பட்டா உங்க பட்டா அப்படி சொல்லியா? உங்க பட்டா. எங்க மறுபடியும் கேளுங்க முதல்ல இருந்து. ஒரு மயிர் வேணா நீ மறுபடியும் ஏதோ வாகனம் தோடிச்சிருப்ப. சரி பரவாயில்ல. நீங்க யாரையா சொல்லுங்கய்யா? நான் யாரும் தெரியலையா சாமி? வந்து தலை நான் வெள்ளிமலை வேடுவேன். நான் வந்து வேலிமலை. வேடன். சரி சரி சரி. உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா நீங்க சந்தேகப்படக்கூடாது. சும்மா சொல்லியா? என் பேர் வந்துகிட்டு இட்லிங்க. இட்லியா? பணியாரம் சொன்னா கூட அதை வச்சு குத்தி எடுத்துருக்கலாம். நீங்க சொல்றீங்க அதை நான் சொல்ல மாட்டேன்ல. யாரு? என் பேரு இட்லி. இட்லின்னு ஒரு பேர் ஐயா? அவன் வச்சிருக்கேன்ல. யார் வச்சா? ஏப்பா இட்லி யாரு? இரியா யாரையா வச்சா? எனக்கு வந்து வச்சது எங்க ஆத்தா அப்பா வச்சிருப்பாங்க. உங்க ஆத்தா வச்சா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சாங்க. எதுல வச்சாங்க? காதுல. காதுல வச்சாங்க. ஆமா காதுல வச்சாங்க. அப்புறம் எதுல கூப்பிடுறாங்க? வாயால கூப்பிடுறாங்க. ஏன் வாயால கூப்பிடுறாங்க? காது கேட்காது. காது கேட்காதா? ஆமா செவிட்டு காது போயா? காது வந்து கேட்காதுங்க. அப்ப காது கேட்காதுன்னு சொல்லி செவிட்டு காது போய. நீ செவிடனா? டாக்டர் சந்திரகுமார் என்ன ஒரு காது கேட்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ தானே காது கேட்காதுன்னு சொன்ன. நானும் சொன்னேன். அப்படியா? காது கேட்குமா கேட்காதா? காது கேட்க வாய் சொல்லு. வாய் சொல்லு. ஆமா என்ன சொல்ல? என்ன சொல்ல? நீ பேல போனியா மோளை போனியான்னு கேட்க. இதுதான் தெரியுமா? அப்ப கண்ணு என்ன செய்யும்? பார்க்கும். சரி. காது கேட்கும். நிஜமா கேட்கும். கேட்கும். சரி. பேசக்கூடியது வாய். சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. நாக்கு. அப்ப கேட்கக்கூடியது கேட்கக்கூடியது காது. காது கேட்கும்ல? கேட்கும்ல. கேளியா? ஆத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா. என்ன கேட்ட? கோத்தா அப்பன் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது எதால சொன்னீங்க? எதால சொன்னேன்? வாத்தா அப்பான்னு எதால சொல்றீங்க? வாய் வந்து சொல்லத்தான் செய்யுங்க. வாய் தானே சொல்லுது. ஆமா. காது கேட்கும் சொன்னீங்கல்ல? அப்ப கேளு காதால. நீ என்னப்பா பிராய்லர் முடிய தலையில சொல்லி வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல கொடுமையா இருக்கு. மைசெட்டுக்கார நல்லா தெரியாது. நான் மைசெட்டு கூட நான் என்ன பேர் என்னையா? இந்த இடத்து பேர் வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல். ஆமா. என்ன விதைச்சிருக்கீங்க? இங்க நஞ்ச இது
என்ன உடைச்சிருக்கீங்க ஓடியாமா இங்க நல்ல ஓட்டிருக்கேன் நெல்லு ஓட்டிருக்கேன் நீங்க ஏய் அது பயக்கூடா அது பயக்கூடாதுடா மனை தேடி வந்தவரே ஐயா என்ன சொல்ல ஏய் ஏடா மானே இப்படி பார்த்தா எந்த பொம்பளை பெரியப்பா நான் கேக்குறேன் வெற்றிவேல் வந்து வெற்றி வந்து என்னை சேரும்டார்ல அந்த வெற்றியை வந்து இப்ப ஆட சொல்லுங்க அதுலயா இப்படி முடிஞ்சு ரைட் ஓகே தேங்க்யூ கதை வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் எது சொல்லி சேராது. பார்க்கிறேன் இப்ப ஆடல்னா தேவங்கிட்ட அந்துவாங்க இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த வளத்திற்கு வாங்கி போடுறேன் வந்திருக்கேன் நீ என்ன பண்ற அண்ணே இழந்த பழத்திற்கு இழந்தா பழத்திற்கு இப்ப இழந்தா பழத்திற்கு ஏறி ஒழிப்பு விழ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அடி மாங்குளத்துக்கு மேலே அடி மாங்குளத்துக்கு மேல ஏய் ஓம்ட்டு மாங்கா வளர்த்து மயிருடத்தும் சின்னவளே மயிருடத்தும் சின்னவளே பாடகராயிருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா ஏய் அவனுக்கு